இந்த வீடியோல ஒரு சில தவிர்க்க முடியாத வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். தயவுசெய்து அத நீங்க யாரும் பெர்சனலா எடுத்துருக்க வேண்டாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே என்ன ரீசனுக்கு நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதாவது நம்மலாம் நெனச்சிட்டு இருக்கோம், Zomato, Swiggy இந்த மாரி விஷயங்கள்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பசங்க. ஸோ நார்மலா அந்த வேலைய மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். பட் என்னன்னா, அங்க அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அமானுஷ்யமான விஷயங்களும், அவங்க நைட்டு வேல பார்க்கும்போது அவங்களுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறத கேட்கும் பொழுதே எனக்கு உண்மையிலே பயங்கர அதிபயங்கரமா இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத நம்மளுடைய Instagram பேஜ் மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்தத அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாய்ஸ் நோட்டா குடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அத தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு உண்மை பேய் சம்பவமா நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி கைஸ் நான் எப்பவுமே சொல்றது தான். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வாய்ஸ்க்காக மைக் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போடுற வாய்ஸ்லாம் பயங்கர கிளாரிட்டியா இருக்க போது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க யாரும் இந்த ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கலனா மறக்காம இப்பவே வந்துட்டு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கங்க. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வர வேற லெவல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ஸோ அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட ஒரு உண்மை பேய் சம்பவத்த கொண்டு நான் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு போட்ட உடனே ரீச் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதற்காக நீங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு குடுத்தீங்கன்னா, நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லயே இல்ல நம்மளுடைய ஹோம் பேஜ்லயே வந்துரும். ஸோ நீங்க ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு உண்மை பேய் சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, ஓகே, வாங்க இது என்ன சம்பவம், எப்ப நடந்தது அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துரலாம். வெல்கம் பேக் டு த நியூ எபிசோட். Zomato டெலிவரி பாயும் அவருக்கு நடக்கப்பட்ட அமானுஷ்ய சம்பவங்களும். இது சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போணுங்க. அதாவது இப்ப 2025, 2024, 2023 மாதத்துடைய டிசம்பர் காலகட்டங்க. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில நடக்கப்பட்ட ஒரு உண்மை அமானுஷ்ய சம்பவம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலி டெலிவரி பண்ற அந்த பையனோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிஷோர் அப்படிங்கிறது நேமுங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஊர்ல தான் நல்லா படிச்சு முடிச்சிருக்கான். பட் சரியான வேலை கிடைக்காத ரீசனால என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சென்னைக்கு வந்து வேலை தேடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி முடிவு பண்ணி சென்னைக்கு வந்து வேலை தேடும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிருக்குது. பட் அவரால பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே சரியான இதில இன்டர்வியூவ கிராக் பண்ணி வந்துட்டு உள்ள போக முடியல. ஸோ அப்பதான் அவருக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கு. என்னன்னா, அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்துட்டு யூஸ் பண்ணி வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலா ஒரு ஃப்ரெஷர் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போனாங்கன்னா, என்ன சேலரி வருமோ, அத விட காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 அதிகமாவே பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பண்றது மூலியமா மாசம் மாசம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குதுங்க. ஸோ அதனால இந்த நபரும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீட்டு வாடகைக்கும், குடும்ப கஷ்டத்துக்கும் நம்ம வந்துட்டு கிடைச்ச வேலைய பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நெனச்ச வேலை கிடைக்கல. ஸோ அதனால வந்துட்டு கிடைச்ச வேலைய பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு பைக்கு அதுவுமே ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் தாங்க வாங்குறாரு. அவர்கிட்ட சொந்தமா பைக்கு கூட இல்லங்க. ஸோ அந்த மாரி பைக்க வாங்கிட்டு அவரும் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வந்துட்டு அந்த மாதிரி எப்படி இந்த மாரி டெலிவரி வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஃபுல்லா கத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா, 3வது மாசமே என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவரு சொந்தமா ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்க வந்து வாங்கியிருந்தாருங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நல்ல இன்கம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, நம்ம எப்படியும் கண்டிப்பா வந்துட்டு ஒரு பைக் வாங்குனா அதோட இஎம்ஐ எதுனாலும் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 1/2 மாசம் கழிச்சு 3வது மாசம் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி, இவரு இப்போ வந்துட்டு சொந்தமா அந்த ஒரு இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருந்தாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த Swiggy ஆர் Zomato ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்குது. அன்டில் நான் சொன்ன அந்த 2023 டிசம்பர் வர வரைக்கும் தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த 2023 டிசம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவரு அந்த டெலிவரி அதில வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு தான் அவருக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஸோ இந்த 6 மாசம் பீரியட்குள்ள இவரு என்னன்னா நல்லா கத்துக்கிறாரு. எப்போ எந்த மாதிரி ஏரியாவுக்கு போனா, எந்த மாதிரி இதில வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதிக இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் கத்துக்கிறாருங்க. அப்படி இவரு நல்லா கத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவரு என்ன பண்றாரு, மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்துட்டு ஒர்க்க பண்ணலாம் அப்படிங்கிற மாரி அந்த 6 மாசம் கழிச்சு அந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிசம்பர் மாசம் பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்குது. ஸோ நார்மலாவே பார்த்தீங்கன்னா, நைட்டு டெலிவரி பண்ண சார்ஜ் அதிகம். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, மழையில நம்ம வந்துட்டு ரெயின்ல வந்துட்டு டெலிவரி பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில, கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம டெலிவரி சார்ஜ் அப்படி டபுள், ட்ரிபிளா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெலிவரி ரெவென்யூ குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இவரு என்ன பண்றாருன்னா, ஓகே இதுதான் நமக்கு சான்ஸு. இந்த மாசம் நம்ம ஏர்ன் பண்றது தான் ஏர்ன் பண்றது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம இந்த மழை காலம் முடியறதுக்குள்ள பயங்கரமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, இவரு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நைட் ஃபுல்லா வந்துட்டு டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாருங்க. ஏன்னு வைங்களேன், நைட்டு நான் ஆல்ரெடி
ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் டெலிவரி சார்ஜ், அது போக பார்த்தீங்கன்னா ரெயின் சார்ஜ் அப்படி மாதிரி சேர்ந்து வரும்போது இன்னும் அதிக இன்கமாக இருக்கும். ஸோ அதனால் பகலில் ரெஸ்ட் எடுத்துட்டு இவர் வந்துட்டு மோஸ்ட்லி நைட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்காரு. நைட்டு வந்துட்டு அந்த ஃபுட் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி தான் சரியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளுங்க 2023 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நைட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்குது. பட் இங்கே தான் ஒரு சிக்கலே இருக்குதுங்க. என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருக்கிறாரு இல்லையா அந்த ஒரு ஆப்பில். இவ்வளோ நாள் வேலை பார்த்தும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டும் காமிச்சது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லொக்கேஷனும் காமிச்சது இல்லையாங்க. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி வர மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டர் வந்திருக்குது. பட் என்னென்னா, இவர் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் என்ன அமௌண்ட் வருமோ அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகப்படியான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு அவர் காமிச்சிருக்குது அந்த டைமில். ஜஸ்ட் ஒரு டெலிவரிக்கு. ஏன்னா அந்த டெலிவரி பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸு ரொம்ப அதிகம். அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே ரெயின் மழையும் பெஞ்சிட்டு இருக்குது. நைட் டைம் வேறு. ஸோ அதனால் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் காமிச்ச அமௌண்ட் பயங்கரமான அமௌண்ட்டுங்க. பட் என்னதான் பயங்கரமான அமௌண்ட்டாக இருந்தாலும் ஸோ இவர் இந்த 6 மாதம் பீரியடில் ஜஸ்ட் டெலிவரி பண்ணுறதை மட்டும் கற்றுக்கலங்க. அங்கே உள்ள ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே கற்றுருக்காரு. அதான் என்னென்னா நைட் டைமில் இந்த மாதிரி அவுட்டர் சிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு கேப் புக் பண்ணுறது, அப்புறம் இந்த ரேப்பிடோ புக் பண்ணுறது, இந்த மாதிரி சொமேட்டோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி அப்படி வர பசங்கிட்ட இருந்து ஃபோனு பைக் இந்த மாதிரி ராபரி பண்ணுறதுலாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சென்னையில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுக்கிருக்கு அப்படிங்கிறனால வந்துட்டு என்ன பண்ணுறாரு, போகலாமா வேண்டாமா, சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை நல்லா பார்த்துருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணு நேம் வந்திருக்குதுங்க. சரி ஓகே, பொண்ணு நேம் தான் வந்திருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கிரைமும் நடந்துட்டு இருக்குது. அதனாலே வந்துட்டு இவர் இன்னும் யோசிக்கிறாருங்க. போனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அப்படி பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர் மைண்ட் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, டேய் நம்ம போயிட்டு உண்மையிலே அது கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு டெலிவரினா இதை விட பெஸ்ட் லக்கு நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஆகாது. ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். அந்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குற அமௌண்ட்டை விட அதிகமாக அமௌண்ட் கிடைக்கிது. அப்புறம் போயிட்டு வந்து கூட நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னொரு ட்ரிப் ஓட்டினோம்னா 2 நாள் சம்பளத்தை ஒரே நாள் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மூளை இன்னொரு விஷயத்த சொல்லுது. அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து ஃபோன் கால் வருது. யாருன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் சைட்லேருந்து ஃபோன் வருது. சார் வந்துட்டு இந்த மாதிரி நான் புக் பண்ணியிருந்தேன். பட் உங்களுடைய வண்டி அதே லொக்கேஷன் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கஸ்டமர் சைடில் வந்துட்டு கால் வந்திருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா வந்துட்டு, இல்லை மேம் நீங்கள் சொல்கிறது ஓகே. பட் என்னன்னா அவுட்ரா இருக்குது. அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த டைமில் நான் வந்தேன்னா எனக்கு பயம் ஒரு அதாவது என்னன்னா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறத இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் சொல்கிறாருங்க. அப்படி அவர் ஃபோனில் சொல்லும்போது அங்கேருந்து பேசின அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் அப்படிலாம் எதுவும் பயப்பட வேண்டாம். இங்கே வந்துட்டு சுற்றி நிறைய வீடுகள்லாம் இருக்குது சார். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறது தான். பட் என்னன்னு தெரில, இன்றைக்கி தான் வந்துட்டு லோக்கலில் எதுவும் பசங்க இல்லை போல். அதனால் உங்களுக்கு ரொம்ப சிட்டிக்குள்ளே காமிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவரும் யோசிச்சிருக்காரு. ஒருவேளை மழை பெய்யறதுனால வந்துட்டு லோக்கல் பசங்க லீவு அதாவது ஓட்டாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இப்போ தூரத்தில் இருக்க நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபுட் ஆர்டர் நமக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே உடனே கஸ்டமர்கிட்ட இவர் என்ன கேட்குறாருன்னா, மேம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே மேம். பட் இருந்தாலும் இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு திரும்ப இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு ஃபுட் ஆர்டரும் அந்த ஏரியாவில் வராது. உங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவுட்டராக இருக்குது. இப்போ நான் ரிட்டன் சிட்டிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எனக்கு அடுத்து வந்துட்டு புக்கிங்ஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ போயிட்டு ரிட்டன் வரது எம்டியாக தான் வர மாதிரி இருக்கும். எனக்கு பயங்கரமான லாஸ் மேம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி பண்ணுற கிஷோருங்கிற பையன் சொல்லியிருக்கிறாருங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சார் இல்லை நீங்கள் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் சார். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு உடனே வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு ரிட்டன் போகிறதுக்கு என்ன பெட்ரோல் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற சொல்லுங்கள். அதையும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறம் இவன் யோசிக்கிறான். டேய் நம்ம ஒன்று நினச்சா இங்கே வேறு ஒன்று நடக்குது. ஸோ ஏன்னா நமக்கு வந்துட்டு அதாவது ரிட்டன் போகிற டெலிவரி சார்ஜ் பெட்ரோல் சார்ஜும் சேர்த்து தான் அதில் ஓரளவு அமௌண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அது போக இவனும் எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால இவன்ட்டு சந்தோஷம். ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு, சரி மேம் நான் ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உடனே போய்ட்டு அந்த ஆர்டர் பண்ண கடையில் போய்ட்டு ஃபுட்டை வாங்கிட்டு இவர் உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு அந்த லொக்கேஷன் நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறாருங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா பைக்கை தூக்கிட்டு தன்னுடைய பைக்கில் அந்த லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்காரு. கரெக்டாக மேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 38 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் காமிச்சிருக்குங்க டிஸ்டன்ஸ். ஏன்னா வந்துட்டு டிஸ்டன்ஸும் ரொம்ப தூரம். ஸோ அந்த லெவல் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ நிமிஷம் காமிச்சிருக்குது. ஸோ இவரும் நைட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ளேருந்து சென்னை அவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு ஃபுட்டை வாங்கிட்டு போகிறாருங்க. அப்படி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அவங்க சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துருந்தாருங்க. ஸோ இவர் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு பார்த்துருக்காருங்க. லொக்கேஷனுக்கு போயிட்டு பார்த்தா அவருக்கு அங்கே என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, இந்த அம்மா ஃபோனில் சொன்ன மாதிரி அங்கே எந்த வீடு இருந்த மாதிரி இல்லைங்க. ரோடு இருக்குது. ரோட்டுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. அதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா லொக்கேஷனில் எதுவும் இல்லை, உண்மையிலே ஒரு வேளை ட்ராப்பு தானா, நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, திரும்ப ஃபோன்
கால் வருதுங்க. ஃபோன் கால்ல என்ன சொல்றாங்கன்னா, "சார் நீங்க வர்றத நான் பார்த்துட்டேன். லொகேஷன் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என் வீட்டு லொகேஷன் காமிக்கல சார். நான் வந்துட்டு ஃபெட்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபெட்ச் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் நீங்க ரோட்ல நிக்கிறது எனக்கு தெரியுது. நீங்க வந்துட்டு ஒரு 100 to 150 மீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்க கொஞ்சம் ஃபார்வர்ட்ல வந்தீங்கன்னா, சின்னதா ஒரு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஒரு மண் ரோடு மாரி இறங்கும். நீங்க அதுல இறங்கி உள்ள வந்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு சின்ன காலனி மாரி இருக்கும். அந்த காலனில தான் சார் எங்க வீடு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இவரும் ஓகே, ஓகே மேம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு வந்துட்டு அந்த மாரி லெஃப்ட்ல மண் ரோட்ல இறங்குறாருங்க. மண் ரோட்ல இறங்குனதுக்கு அப்புறமே இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குது. என்னன்னா அவ்வளோ நேரம் ரோட்ல வந்துட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா ரோட்ட விட்டு மண் ரோட்ல இறங்கியிருக்காரு. ஸோ மண் ரோட்ல இறங்குனதுக்கு அப்புறம் நம்ம நினைக்கிற மாரி காலனினா லைட் எரிஞ்சுட்டு ஏதோ ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் என்னன்னா அங்க இருந்ததே வேறங்க. என்னன்னா ஒரு சின்ன டியூப் லைட் கூட தெரு லைட் கூட அந்த ஏரியால இல்ல. ஸோ இவரு உள்ள என்டர் ஆகி இவ்வளோ தூரம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அந்த மண்ல இறங்கி 100 மீட்டர் உள்ள போயிருக்காரு. உள்ள போயிட்டு பார்த்தா அந்த அம்மா ஃபோன்ல சொன்ன மாரி அங்க ஒரு சின்ன வந்துட்டு ஹோம் காலனி இருக்குதுங்க. என்னன்னா அந்த காலனிய பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ கைவிடப்பட்ட காலனி மாரி தான் இருக்குது. ஸோ பழைய பாழடைஞ்ச வீடுகளும், ஸோ பழைய பாழடைஞ்ச கட்டிடங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு தவிர்த்து, ஒரு சின்ன கடையோ, ஏதாச்சும் ஒரு மனுஷங்க வாழ்றதுக்கான எந்த ஒரு நடமாட்டமும் இல்லங்க. அப்படியே இருக்கும்போது தான் கரெக்ட்டா அந்த காலனிக்கு சென்டர்ல வந்துட்டு வண்டிய ஸ்டாப் பண்ணிடுறாருங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமே இவருக்கு லைட்டா பயம் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஸோ இப்ப நம்ம நெனச்ச மாரி எல்லாமே ராங்கா நடக்குது. எதுவுமே சரியா நடக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட இவரு, ஸோ டக்குனு என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சூதானமா யோசிக்கிறாருங்க. எப்படின்னா, அவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு குரூப் வச்சிருக்காங்க WhatsAppல. அந்த குரூப்ல என்ன பண்றாருன்னா, இவரு டக்குனு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு விட்றாருங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவர் லொகேஷனையும் ஷேர் பண்ணிரு கரண்ட் லொகேஷன ஷேர் பண்ணிட்டு, "இங்க பாருங்க நான் அந்த லொகேஷன்ல இப்போ இருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான்" அவரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாருங்க. "நைட் ஒரு ஃபுட் டெலிவரி வந்துச்சுன்னு வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு அந்த டெலிவரிக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்ல. ஏதோ பழைய அபாண்டட் பில்டிங் மாரி இருக்குது. நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு யாராச்சும் வந்துட்டு தூங்காம இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி நான் ஃபோன எடுக்காத பட்சத்தில் தயவுசெய்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு வந்துருங்க." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த மாரி ஒரு மெசேஜ போட்டு விட்டாருங்க. ஸோ என்ன ரீசன்னா, ஆல்ரெடி இவங்க ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இதே மாதிரி ஒர்க் போயிட்டு இருந்த ஒரு பையனுக்கு நைட் ஒரு 1 மணி 2 மணி போல இந்த மாரி வந்துட்டு அவுட்டர் சிட்டில இருந்து பசங்க வந்துட்டு புக்கிங் போட்டு பார்த்தீங்கன்னா, ராபரி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோனு அப்புறம் வந்துட்டு மணி பர்ஸ்லாம் களவாண்ட்டு போனதா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம்மேட்லயே ஒரு பையனுக்கு நடந்திருக்குது. ஸோ அதனால இவரு என்ன பண்றாரு, அப்பவே வந்துட்டு ரூம் பசங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நைட் வெளிய போனா எப்பவுமே வந்துட்டு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாரி பசங்க பேசி வச்சிருந்திருக்காங்க. பட் இவரு என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோலாம் பண்ணல. பட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அசம்பாவிதம் நடக்க போற மாரி தெரியுது. ஸோ அதனால இவர் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ரூம் அதாவது லொகேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஷேர் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஃபோன் காலும் வந்த மாரி தெரியல. யாரும் இருக்கிற மாரி தெரியல. போயிட்டு பயங்கரமா ஹாரன் அடிச்சிருக்காருங்க. ஹாரன் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அக்கம் பக்கத்துல இருந்த நாய்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாய் குலைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவரு டக்குன்னு பைக்ல ஏறி உட்கார்ந்திருக்கு. பைக்ல இறங்கிட்டு தான் இவரு ஹாரன் அடிச்சிருக்காரு. இப்போ பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்றாருன்னா, யாராச்சும் வராங்களா இல்லையா அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்க இவருக்கு ரைட் சைடுல பழைய பாழடைஞ்ச பில்டிங்லாம் இருக்குதா, லெஃப்ட் சைடுல ஒரு சின்ன பழைய வீடு இருக்குது. அந்த வீட்ல மாடியில இருந்து யாரோ பால்கனில இருந்து, "சார் இங்க பாருங்க நான் இங்க தான் இருக்கிறேன். இங்க கொண்டு வாங்க சார் ஃபுட்" அப்படிங்கிற மாரி வந்துட்டு யாரோ ஒரு பெண்மணி கூப்பிடுறாங்களாங்க. ஆனா என்னன்னா, இவருக்கு என்னன்னா ஒரு செகண்ட் பயங்கரமா அள்ளு விட்டுருச்சுங்க. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, அந்த பில்டிங் பார்க்க பாழடைஞ்ச பில்டிங் மாரி இருக்குது. அந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு மேல அது பழைய வீட்ல வந்துட்டு என்னன்னா ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனில இருந்து ஏதோ பெண்மணியோட குரல் மட்டும் வருது. ஃபேஸ் கூட தெரியல. ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா, "மேம் நீங்க நிக்கிறதே தெரியல. இது பழைய பில்டிங் மாரி இருக்குது. என்னால வந்துட்டு இங்க வர முடியாது மேம். பயமா இருக்குது. சீரியஸா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் ஃபுட்ட கொண்டு வந்துட்டேன். வாசல்ல வச்சுக்கிறேன். வேணா வந்து எடுத்துக்கங்க. இல்ல நீங்க கீழ வாங்க. உங்க கையில நான் குடுத்துட்டு போறேன். ஸோ வந்துட்டு பேமெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்க, "சார் பேமெண்ட் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஆப்ல பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்களாங்க. சொன்னதுக்கப்புறம், "சரி மேம் ஓகே பரவால்ல. நீங்க வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பெட்ரோல் சார்ஜ் குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பேமெண்ட்" அப்படின்னு கேட்கும்போது, "சார் வந்து குடுத்துட்டு வாங்கிட்டு போங்க சார். வாங்க சார். என்னால நடக்க முடியாது சார். புரிஞ்சுக்கோங்க" அப்படிங்கிற மாரி அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவரும் வந்துட்டு வெயிட் பண்றாரு. "இல்ல மேம் முடியாது. ஸோ வந்துட்டு எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க இப்ப வாங்கன்னா வாங்கிட்டு போங்க. ஸோ இல்ல ஆர்டர நான் கேன்சல் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் மேம்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லியிருக்கிறானாங்க. ஸோ உடனே என்ன பண்றாரு, இங்க இப்ப சார் உங்களுக்கு என்ன சார் இப்ப பிரச்சனை? என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டெலிவரி பாய் கிஷோர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு, "இல்ல மேம், இப்ப நீங்க சொல்றது நியாயமா இருக்கு. நீங்க பேசுறதே எங்க இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ ஆனா உங்க ஃபேஸும் தெரியல. நான் எந்த நம்பிக்கையில அந்த இருண்ட பாழடைஞ்ச பில்டிங்குள்ள நான் எந்த நம்பிக்கையில வரது?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் கேட்டிருக்கானாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, "உனக்கு இப்ப என் ஃபேஸா பார்க்கணும் அவ்வளவுதானா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு லைட்ட போட்டிருக்காங்களாங்க. லைட் அதாவது ஒரு மஞ்சள் கலர்ல ஏதோ ஒரு பழைய பல்ப் குண்டு பல்ப் இருந்திருக்கும் போல. அத போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, கரெக்ட்டா அந்த அம்மாவோட ஃபேஸ் தெரியுதுங்க. ஆனா என்னன்னா, இவர்ட்ட பேசினது ஏதோ சின்ன பொண்ணு ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளம் பொண்ணு பேசின மாரி தான் இவருக்கு வாய்ஸ் கேட்டிருக்கு. ஆனா, அங்க தெரியிற ஃபேஸு கைய வச்சு கூப்பிடுறது எல்லாம் பார்க்கும்போது, ஏதோ ஒரு வயசான பாட்டி வந்துட்டு கூப்பிடுற மாரி இருந்திருக்குதுங்க. அந்த ஃபேஸ் கட் எல்லாமே அப்படி தான் தெரிஞ்சிருக்குது.
இவரு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, சரி இதுக்கு மேல நம்ம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம், முடியாதவங்கன்னு வேற சொல்றாங்க, வயசான பாட்டி வேற, அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவரு வந்துட்டு சரி நான் வரேன், எப்படி வரணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காருங்க. கேட்டதுக்கப்புறம், இல்ல சும்மா ஃப்ரண்ட் டோர் தொறந்து தான் இருக்கும். நீங்க வந்துட்டு அப்புறம் தொறந்து டைரக்ட்டா உள்ள வந்தீங்கன்னா, ரைட் சைடுல ஒரு ஸ்டெப்ஸ் ஏறும், படிக்கட்டு ஏறும். மேல தான் நான் இருக்கிறேன். வந்து குடுத்துட்டு போயிருங்கப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா, என்னால வந்துட்டு பிசிக்கலி சேலஞ்ச்டு, என்னால நடக்க கூட முடியாது. அதனால தான் வந்துட்டு நான் இப்படி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், சரிம்மா இருங்க வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரும் என்ன பண்றாருன்னா, அந்த டோர தொறந்து வீட்டுக்குள்ள போறாருங்க. அப்படி டோர தொறந்து வீட்டுக்குள்ள போனா, அங்க அவருக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் பொருள்லாம் பார்த்தா, எதுவுமே வந்துட்டு அந்த நூலாம்படம்லாம் பிடிக்கலங்க. பழசு மாரி தெர்ல. பட் ஆனா வீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப பழசு மாரி இருக்குதுங்க. ஸோ டஸ்ட் மட்டும் தான் படிகளே தவிர்த்து, மத்தபடி பார்த்தீங்கன்னா, வீடு பார்க்கறதுக்கே ஒரு பழைய காலத்து வீடு மாரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த பாழடைஞ்ச வீட்லனா ஒரு டஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த டஸ்ட் மட்டும் தான் அந்த வீட்ல இல்ல. மத்தபடி அப்படி தான் இருக்குதுங்க. உடனே இவரும் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காம டைரக்ட்டா வந்துட்டு நேரா வந்துட்டு ரைட் சைட்ல இருக்க அந்த ஸ்டெப்ஸ் வழியா வீட்டுக்கு மாடிக்கு ஏறி போறாருங்க. அப்படி போய் பார்த்தாங்கன்னா, அந்த பாட்டிம்மா வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்திருந்ததுக்கப்புறம், "இங்க வச்சுட்டு போப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஃபுட்ட வச்சுட்டு, "பாட்டி அந்த டிப்ஸ் பைக்குக்கு நீங்க ஒரு அமௌண்ட் குடுக்கேன்னு சொன்னீங்கல்ல, அத குடுத்துருங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவங்க வந்துட்டு என்னன்னா, "சரிப்பா இந்தா புடிப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பெட்ரோலுக்கான சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கேட்டு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ குடுக்கணுமோ, எல்லா அமௌண்ட்டையும் அந்த பாட்டிம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்து இவர் கையில குடுத்துருக்காராங்க. குடுத்ததுக்கப்புறம் இவரு வாங்கிட்டு நேரா வீட்ட விட்டு கீழ வந்திருக்காரு. எதுவுமே பேசாம வந்திருக்காரு. வந்து கரெக்ட்டா அந்த கதவுக்கு வெளிய கால் எடுத்து வைக்க போம்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த பாட்டிம்மா பயங்கரமா சவுண்டோட கத்துறாங்க. "ஏய் எங்க ஏய் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பயங்கரமா வந்துட்டு அந்த பாட்டிம்மா கத்தியிருக்காங்களாங்க. உடனே இவரு வந்துட்டு நின்னுட்டு என்ன பண்றாரு, "என்ன பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? திரும்ப என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி இவரு கேட்டிருக்காராங்க. ஸோ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ என்னத்த நான் என்ன ஆர்டர் பண்ணேன், நீ என்ன கொண்டு வந்திருக்க? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாட்டிம்மா கேட்டிருக்காங்களாம். உடனே இவரு என்ன பண்றாரு, ஐய்யய்யோ! இந்த பாட்டியோட பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேரா திரும்ப மாடிக்கு ஏறி போயிருக்காருங்க. போனதுக்கப்புறம் இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பாட்டிகிட்ட அந்த பையன் கேட்டிருக்காராங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, "நீயே பாரு என்ன நீ கொண்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காமிக்கும்போது, அந்த கொண்டு வந்திருக்க ஃபுட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த பையன் பார்த்துருக்கான். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ள கலர்ல அந்த இறந்து போன பிணங்கள், இறந்து போன டெட் பாடி இந்த நாய்லாம் ரோட்ல இறந்து போச்சுன்னா வந்துட்டு அதுக்கு மேல ஒரு புழு அலையும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா புழுவா நெளிஞ்சுகிட்டு இருந்திருக்காம். ஸோ இத பார்த்து இவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, உடனே அந்த பாட்டிகிட்ட என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாட்டியம்மா என்ன கேட்குதுன்னா, "ஏய்யா காசு குடுத்து தானே நாங்க ஒரு ஃபுட்ட ஆர்டர் பண்றோம். அப்படி ஆர்டர் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்ட டெலிவரி பண்ணணும்னு உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் குடுக்கலையா? என்ன வேலை நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அந்த பாட்டியம்மா அந்த பையன்ட்ட கேட்டிருக்காராங்க. அப்படி கேட்கும்பொழுது தான் அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "பாட்டி உங்களுக்கு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுருங்க. நீங்க எனக்கு குடுத்த டிப்ஸா குடுத்த அந்த அமௌண்ட் வேணாலும் திரும்ப வச்சுக்கோங்க. இது என்னுடைய மிஸ்டேக் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு அந்த கடைக்காரனுடைய மிஸ்டேக் தான். ஸோ நீங்க வந்துட்டு ஆப்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பா கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், எனக்கு நான் ரீஃபண்டுக்காக நான் வர்றேன். இப்ப நான் வந்துட்டு பயங்கரமா கொல பசியில இருந்துட்டு இருக்கேன். அந்த பசிக்காக தான் நான் ஆர்டர் பண்ணி இவ்வளவு நீ வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்குமா? நீ வந்து என் வீட்டுக்கு வரதுக்கு. அந்த 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பசியோட. இப்ப நீ வந்து குடுத்த ஃபுட் இந்த மாரி புழுவா இருந்துச்சுன்னா, இப்ப நீ இன்னொரு ஃபுட்டே நீ எனக்கு கொண்டு குடுத்தாலும், என்னால அத சாப்பிட முடியுமா? சாப்பிடும்போது இதானே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என்ன இந்த மாரி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளயே, பாட்டி என்னால நான் ஃபுட்ட குடுத்தீங்க, டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எதுனா கம்ப்ளைண்ட்ல அதாவது கம்பெனில நீங்க வந்துட்டு பேசிக்கோங்க. ஆப்ல இருக்குது. நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரு டக்குனு வந்துட்டு வீட்ட விட்டு இறங்கி கீழ வர ஆரம்பிச்சுட்டாராங்க. வந்து டக்குனு வெளிய டோர தொறந்து போலான்னு நெனைக்கும்போது, டோர் வந்துட்டு பூட்டி இருக்குது. இவருக்கு பயங்கரமான ஷாக்கு. டோர பயங்கரமா தொறந்து அத உடைச்சு தொறக்க ட்ரை பண்றாரு. டோர தொறக்கவே முடியல. இவரு டோர தொறக்க முடியாம இருந்துட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு மேல இருந்து ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்துட்டு சிரிக்கிற மாரி சவுண்ட் கேட்டிருக்குதுங்க. பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. சிரிச்சதுக்கப்புறம் உடனே "என்ன பாட்டி என்ன விளையாடுறீங்களா? ஸோ வந்துட்டு தொறந்து விடுங்க நான் போணும்." அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், "நீ எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நியாயத்த சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் கிளம்பு. நீ டோர தொறந்து போ." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பாட்டிம்மா சொல்லியிருக்கிறாங்கங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் திரும்ப திரும்ப சொல்றான், "எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோங்க பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்ன பாட்டி பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டில இறங்கி நடந்து வராங்க. இவன் அப்படியே அந்த செகண்ட் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான். நீங்க பிசிக்கலி சேலஞ்சுன்னு தானே சொன்னீங்க. நடக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் நடந்து வரேங்க சொன்னதுக்கப்புறம், அது நீ ஒழுங்கா ஃபுட்ட கொண்டு வந்து டெலிவரி பண்ணியிருந்தா, நான் பிசிக்கலி சேலஞ்சு என்னால நடக்க முடியாது. ஆனா நீ கொண்டு வந்த ஃபுட்டு சரியில்லையே அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி இவன புரியாத பாஷையில பேசி, இவன் மண்டைய போட்டு குழப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவன் கதவ உடைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த கதவுக்கு மேல ஏறி மிதிச்சு உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி உடைக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மிதி கதவுல மிதிச்சதுக்கப்புறம், இவன் பின்னாடி முதுகுல யாரோ இன்னொருத்தவங்க பயங்கரமா
பயங்கரமா மிதிச்சிருக்கிறாங்களாங்க. மிதிச்சதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னா, இவன் அந்த இடத்துல கீழ விழுந்திருக்கான். கீழ விழுந்ததுக்கப்புறம் யாருன்னு பார்த்தா, அந்த பாட்டி தான் வந்துட்டு மிதிச்சிருக்கிறாங்க. "ஏன் பாட்டி இந்த மாரி பண்றீங்க? என்ன கொடுமைப்படுத்துறீங்க? என்ன வீட்டுக்கு விடுங்க. என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்குது. நீங்க யார்?" அப்படிங்கிற மாரி அந்த பாட்டிகிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த பாட்டியம்மா எதுவுமே சொல்லல. "ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தா, என் வீட்டுக்காரர் கட்டின வீட்டோட கதவ நீ உடைப்ப?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பாட்டி கத்தியிருக்காங்களாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்ன இருக்குது, பக்கத்துல ஏதோ ஒரு கட்ட மாரி இருந்திருக்கு போல. அத எடுத்து பாட்டி இவன் மண்டையில போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போதே என்ன ஆயிருக்குன்னா, அந்த பாட்டிய புடிச்சு இன்னொருத்தங்க யாரோ தள்ளி விடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா, ஒரு பொண்ணு, அழகான ஒரு பெண்ணுங்க. ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணு தான் வராங்க. புடிச்சு கீழ தள்ளி விட்டுருக்காங்களாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குது, "எந்திரிங்க, எந்திரிங்க, பத்திரமா எந்திரிங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பாட்டிமாவ இந்த புடிச்சு தள்ளி விட்ட அந்த 25 வயசு மதிக்கத்தக்க பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, பாட்டிமாவ புடிச்சு கரகரன்னு இழுத்து மாடியில கொண்டு ரூம்ல சாத்தியிருந்தாங்களாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, கீழ இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு இந்த மாரி முதுகுல அந்த பாட்டி மிதிச்சனால எந்திரிக்க முடியாம இருந்துட்டு இருக்கான் இல்லையா? ஸோ உடனே கைய பிடிச்சு எழுப்பிவுட்டு, "சார் என்னாச்சு சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மேம், இந்த மாரி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, குடுக்க வந்திருந்தேன். நல்லவேளை தெய்வமா வந்து என்ன காப்பாத்துனீங்க. இல்லன்னா அந்த பாட்டிம்மா என்ன கட்டைய தூக்கி போட்டு கொலை பண்ணியிருக்கும் போல. ஏன் அவங்க இப்படி பண்றாங்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. கேட்கும்பொழுது, "இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸார்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஸோ இப்ப தான் யோசிக்கிறான். அந்த ஃபோன்ல பேசின வாய்ஸும், இந்த பெண்ணோட வாய்ஸும் ஒரே மாரி லைட்டா சிங்க் ஆகுது. சிங்க் ஆனதுக்கப்புறம், "சாரி சார், இந்த மாரி உங்களுக்கு நடந்ததுக்கு எனக்கு மன்னிச்சிருங்க. ஃபுட் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்குன்னா, அதுதான், "இல்ல மேம், அந்த ஃபுட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுல்லா புழுவா இருந்துச்சு. ஸோ சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயிரும்" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாகிட்ட, அதாவது அந்த பொண்ணுகிட்ட அந்த பையன் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "எனக்கு அந்த ரீஃபண்ட் வேண்டாம். எனக்கு இன்னொரு ரீஃபண்ட் வேணும்" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு கேட்டிருக்குதுங்க. அதாவது என்னன்னா, சிம்பிளா நான் ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிருந்தேன். ஏன்னா, மேபி நெறைய சின்ன பசங்க நம்ம வீடியோ பார்ப்பீங்க. அந்த பொண்ணு இவன்கிட்ட ஏதோ தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம். முயற்சி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதோட முடிஞ்சிருது. ஏன்னா, அந்த இடத்துல இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்குதாம். ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி, ஒரு 9 மணி அந்த டைம் வாக்குல பார்த்தீங்கன்னா, இவன் எந்திரிச்சு பார்க்குறான். ஸோ, அப்புறம் என்னன்னா, அங்க மயக்கம் போட்டு விழுந்தவன் எங்க எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும்பொழுது இவன சுத்தி பார்த்தீங்கன்னா, இவனுடைய நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ, நண்பர்கள்லாம் இருந்ததுக்கப்புறம், "என்னாச்சு? நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்?" அப்படிங்கிற மாரி அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்துட்டு இவன் கேட்குறான். கேட்கும்பொழுது நண்பர்கள்லாம் சொல்றாங்க, "இந்த மாதிரி நீ லொகேஷன் அனுப்பிச்சுட்ட லொகேஷனுக்கு வந்தோம். அங்க இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துல ஒரு வீட்ல நீ மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த. அரையும் குறையுமா ட்ரெஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது? ட்ரெஸ் போடாம கிடந்த, நிர்வாணமா கிடந்த" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் இவன் வந்துட்டு, "என்ன என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல வந்துட்டு என்ன எதுவும் என்ன இது பண்ண பார்க்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் சண்டைக்கு போயிருக்கானாங்க. சண்டைக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, "நான் சொன்னது நீ நம்புவியோ நம்ப மாட்டியோன்னு தெரியாது. நான் அதுக்காகவே நாங்க வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இங்க பாரு. நீ போன லொகேஷனையும் பாரு, உன் பைக் நின்னதையும் பாரு, நீ கிடந்த அந்த இதையும் பாரு" அப்படிங்கிற மாரி அந்த வீடியோல காமிச்சிருக்காங்க. அந்த இவங்கலாம் பார்த்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு அங்க ட்ரெஸ் இல்லாம நிர்வாணமா வந்துட்டு அந்த வீட்ல படுத்து கிடந்திருக்கிறாங்க. ஸோ இத பார்த்ததுக்கப்புறம் ஏங்கி ஏங்க பயங்கரமா அழுதுருக்கானாம். அழுதுட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, "சரிடா, ஓகேடா. நைட் எதுக்குடா நீ அவ்வளோ தூரம், அதுவும் ஆள் நடமாட்டம் கிட்டத்தட்ட அந்த ஏரியால 1 1/2 வருஷம் ஆச்சாடா மக்கள்லாம் வாழ்ந்து. அந்த இடத்துக்கு நீ ஏன்டா வந்துட்டு அங்க டெலிவரி பண்ண போன? அங்க உனக்கு யார் டெலிவரி பண்ண கூட்டம்?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் கேட்டிருக்கானாம். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம், "மச்சி, எனக்கு தெரியல. இந்த மாதிரி டெலிவரி ஆர்டர் வந்துச்சு. நான் போனேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். யார் டெலிவரி பண்ணாங்க என்னன்னு தெரியல. அங்க நடந்த விஷயத்த ஃபுல்லா அப்பதான் பார்த்தீங்கன்னா, தன் நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி அந்த மயக்கம் போடுற வரை அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லியிருக்கானாங்க." சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அத வந்துட்டு, "சரி, ஓகே. உனக்கு ஏதோ எதிர்பாராத விஷயமா நடந்துருச்சு. ஏதோ பொண்ணுங்கள வச்சு உன்ன வந்துட்டு ட்ராப் பண்ணி உன்ன ஏதோ பண்ணலாம்னு நெனச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ தப்பிச்சிட்ட. நல்ல வேளை லொகேஷன் போட்டேன். இல்லன்னா வந்துட்டு இன்னைக்கே உன்ன வந்துட்டு புடிச்சு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க." அப்படிங்கிற மாரி அந்த பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு, "சரி வாடா வீட்டுக்கு போலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பையன அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு பத்திரமா அழைச்சிட்டு போயிருக்காங்களாங்க. பட் என்னன்னா, அன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் டெய்லி நைட் ஒரு 12 மணி இருக்குங்க. 12 மணிக்கு அந்த பையன், பாதிக்கப்பட்ட கிஷோர்ங்கிற பையன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, எங்கேயோ வந்துட்டு பைக் எடுத்துட்டு வெளிய போற மாரியும், கரெக்ட்டா ஒரு 3 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர மாரியும் வந்துட்டு அவன் டெய்லி வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு பயங்கரமா டவுட். என்னன்னா, இவன் நைட்டு இப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ நைட்டு வந்துட்டு அந்த டெலிவரி ஜாபுக்கு போகல. ரேப்பிடோ பைக்கும் இவன்ட்ட கிடையாது, ஓட்டல. ஆனா என்னன்னா, இவன் எங்க அப்ப நைட்டு ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு வரான்னா, எங்க போயிட்டு வரான் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பயங்கரமான டவுட்டுங்க. ஸோ இதெல்லாம் டவுட் பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் அவன் எங்க போறான் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் ஃபர்ஸ்ட்டு பைக்ல எடுத்துட்டு முன்னாடி போனதுக்கப்புறம், அவன் பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பைக் லைட் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்கல்ல. ஆனா இவங்களுக்கு என்ன ஷாக்குன்னா, ஸோ இந்த பையன் எங்க போறான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவன் பாதிக்கப்பட்டு ஒரு வீட்ல மயக்கம் போட்ட நிலையில ஒரு நிர்வாணமா கிடந்தான் பாருங்க. அந்த வீட்டுக்கு தான் இவன் போயிருக்கான்.
ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னா, அங்கே போயிட்டு தனக்கு தானே பேசிக்கிறான், ஏதோ பண்ணுறான். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸை அவனே கழட்டுறான். ஸோ இந்த மாதிரி ஏதோ பயங்கரமான அசம்பாவிதமான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு "டேய் இவனுக்கு என்னடா அந்த ஆச்சு?" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்படி இவங்க வந்துட்டு சரி அவன் எப்படி வீட்டுக்கு வருவான், இன்னைக்கு கையும் களமா வீடியோவோட மாட்டினான், நம்ம இன்னைக்கு பிடிச்சி அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பசங்கள்லாம் கிளம்பி திரும்ப ரூமுக்கு வந்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி போல் பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு வரான். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா பசங்கள்லாம் வந்துட்டு தூங்காமல் அப்படி வந்துட்டு எந்திரிச்சு அவன் எப்படா வருவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கதவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவன் வந்ததுக்கப்புறம் என்ன கேட்குறான், ஏன்டா நான் தூங்கலையடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் நாங்கள் தூங்குறதுலாம் இருக்கட்டும் சார், நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பசங்க கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்கும் பொழுது அவன் வந்துட்டு ஏதோ மழுப்பியிருக்கான் போல், சொல்ல வரல. அதாவது வந்துட்டு நான் அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பேச போனேன் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கான். சொன்னதுக்கப்புறம் அது எப்படி சார் டெய்லி நைட்டு 12 மணிக்கு போயிட்டு கரெக்டாக 3 மணிக்கு வரது ஒரு வேலையாகவே வச்சுருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் வந்துட்டு ஃபுல்லாகவே மறைச்சிருக்கான். ஏதோ பொய்யா சொல்லியிருக்காங்க, வாய்க்கு வந்து பொய்யெல்லாம். அதுக்கப்புறம் தான் அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு, இங்கே பாரு நீ தப்பவே முடியாது, இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நீ என்ன பண்ண எங்கே போன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ காமிச்சிருக்காங்களாங்க. அந்த வீடியோ காமிச்சதுக்கப்புறமே என்ன இருக்குது, இவன் நேராக அந்த வீட்டுக்குள்ளே போனது வரைக்கும் மட்டும்தான் அந்த வீடியோவில் அவன் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வீடியோ பார்க்காம ஃபோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான்னு வந்துட்டு, டேய் எதுக்குடா அந்த மாதிரி பண்ணீங்க, ஏன்டா என் பின்னாடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அதை நாங்கள் கேட்கணும், நீ சொல்லி எதுக்கு அங்கே நைட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன், அதாவது அந்த பையன்கிட்ட இவன் கேட்டிருக்கானாங்களாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் கிஷோருங்கிற பையன் என்ன சொல்லியிருக்கானா, இங்கே பாரு அது என்னோட பர்சனல், என்னுடைய தனிப்பட்ட விஷயம், தயவுசெய்து நீங்கள் யாரும் அதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவன் யாருக்கிட்டையுமே பேசாமல் டக்குன்னு எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக வந்துட்டு அவன் ரூமில் வந்து படுக்க வந்துருந்தானாங்க. ஸோ இது வந்துட்டு எதுவுமே சரி வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்னிங் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்களாம், அவன் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட அந்த வீடியோ காமிச்சு நல்லா வீடியோ ஃபுல்லாக பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு புரியுதா, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது அப்போ தான் அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த பையன் பார்த்துருக்கான். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த பையன் ட்ரெஸ்ஸை கலத்துறது எல்லாமே ஓகே, பட் என்னன்னா அவன் தனியாக பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ தான் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான், மச்சான் என்ன மச்சான் நான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு எங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த கிஷோருங்கிற பையன் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், இந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மச்சான் அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் நான் எல்லாத்தையும் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு என் மேலே ஆசைப்பட்டுருச்சு மச்சான், அன்றைக்கி ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மயக்க ஏதோ பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சுன்னு தெரில, அன்னையிலேருந்து அந்த பொண்ணுக்கு மேலே எனக்கு ஆசை வந்துருச்சு. ஸோ டெய்லி நான் அந்த பொண்ணை தான் போய் மீட் பண்ணிட்டு வரேன், அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு ஒன்றா இருந்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிஷோருங்கிற பையன் சொல்லியிருக்கானா. ஆனால் என்னென்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா, அந்த வீடியோவில் என் முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணு உட்காந்துருந்தாடா, அவள் கூட தான் எல்லாம் பேசிக்கிட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே எந்த பொண்ணுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வந்துட்டு ப்ரூஃப் கரெக்டாக சொல்லிடுதுங்க. ஸோ இப்போ தான் இவனுக்கு யோசனை வருது, ஐயோ மச்சான் வேறு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, சரிடா மச்சான் எதனால நம்ம மட்டும் நைட்டு வந்து பேசிக்கலாம், எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் கிஷோருங்கிற பையன் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அவனுடைய வேலைக்கு வந்துட்டு கிளம்பி போயிருந்தாங்க. வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போதே என்ன பண்ணிடுறாங்கன்னா, பசங்க வந்துட்டு பிளானை பண்ணி வச்சுருந்தாங்க. இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உண்மை சொல்கிறானா இல்லை வந்துட்டு பொய்யா சொல்கிறானா நடிக்கிறானா அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி நைட்டு அவன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கை காலெல்லாம் அவன் தூங்கினதுக்கப்புறம் கெட்டி ஒரு கட்டிலில் வந்துட்டு கெட்டி வச்சுருந்தாங்களாங்க. கெட்டி வச்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, கரெக்டாக அந்த 12 மணி ஆகும்போது இவன் வந்துட்டு எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சு பார்த்தா இவன் கை காலெல்லாம் கெட்டி இருக்குதா, கெட்டினதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வந்துட்டு, டேய் யாரா என்ன கெட்டின, திறந்து விடுங்கடா, அவுத்து விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திருக்கானாங்க. கத்தினதுக்கப்புறம் அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, மச்சான் நீ தான் சொன்னால் ஏதோ வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு நைட்டு மார்னிங் பார்த்துட்டு ஃபோனில் அந்த மாதிரி பொண்ணே இல்லைன்னு சொல்கிறேன், இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது, அங்கே என் பொண்ணு இருக்குது, அங்கே வந்துட்டு என் ஆள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக போகணும், திறந்து விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் வந்துட்டு பயங்கரமாக கத்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கலந்து கத்தி போராடி இருக்கான். அதுக்கப்புறம் அவனால் கத்த முடியல. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாகும் போது என்ன இருக்குதுன்னா, இவங்களுடைய வீட்டு டோரை யாரோ டம்மு டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குதுங்க. சவுண்டு கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யார் அந்த நேரத்தை கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்தா அங்கே அவன் சொன்னதாக கூறப்படக்கூடிய ஒரு பொண்ணு அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் கீழே அவங்க இருந்துட்டு இருந்தா அந்த கட்டி போட்டிருக்காங்க பாருங்க அந்த கிஷோருங்கிற பையன், நான் சொன்னேன் நம்பவே இல்லை பாருங்கடா, அங்கே பாடுறா இவன் தான்டா என் ஆள், நான் லவ் பண்ணுற பொண்ணு இந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கிஷோர் வந்து அந்த பொண்ணை தூக்கி கையை காமிச்சிருக்கானுங்களே. காமிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்டா அந்த பையனை கட்டி போட்டிருக்கீங்க, அவுத்து விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களாம். சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீ யார் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்பொழுது, இல்லை நானும் இவனு லவ் பண்ணுறோம் சொல்லலையா கிஷோர் நீ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் சொல்லிட்டேன் இவன் தான் என்னை விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கிஷோருங்கிற பையன் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒழுங்காக அவுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையன் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறான். என்னென்னா, அங்கே ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது, ஆனால் அந்த பொண்ணோட உருவத்தில் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. அதான் என்னென்னா, இந்த பொண்ணு காலை இல்லைங்க,
அதாவது என்னன்னா, ஒரு புடவ மாரி ஒரு விஷயம் தான் கட்டியிருக்காங்க. புடவைக்கு கீழ பார்த்தா நல்ல தெளிவா தெரியுது. ரூம்ல லைட் போட்டுருக்காங்க. ஸோ ரூமுக்கு வெளிய தான் அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்குது. வீட்டு வாசலுக்கு வெளிய. அந்த பொண்ணுக்கு கீழ கருகருன்னு மட்டும் தான் இருக்கு. காலே தெரியல. இத வந்துட்டு ஒரு பையன் நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணிட்டு பயந்துட்டே பக்கத்துல இருக்க பசங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருது. ஸோ எல்லாருமே பார்த்துருந்தாங்க. ஓகே. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு பெண்ணே இல்ல. ஒரு பயங்கரமான ஒரு துஷ்ட சக்தி. நம்ம நினைச்சதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயி போச்சு. ஸோ இவன் நம்ம நண்பன் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு என்ன பண்றாங்க, அதுல ஒருத்தன் தைரியமா என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உனக்கு நீ லவ் பண்ற பையன் வேணும் தானே? நாங்க எதுவுமே பண்ணல. நீயே வந்து கெட்ட அவுத்துட்டு போ அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு பையன் சொல்லியிருக்கானாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த பொண்ணும் சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணியிருக்கு. பட் அந்த பொண்ணால வர முடியல. பல டைம் கால எடுத்து உள்ள வைக்க ட்ரை பண்ணுது, உள்ள வைக்க ட்ரை பண்ணுது. என்னன்னா அந்த பொண்ணால உள்ள வர முடியல. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஏன் உன்னால உள்ள வர முடியல அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த கிஷோரும் அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க பசங்களும் கேட்டிருக்காங்களாம். கேட்கும்பொழுது, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க அவுத்து விடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பொண்ணு திரும்ப ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம், "உனக்கு தேவைன்னா நீ வந்து எடுத்துக்கோங்கம்மா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் என்ன கேட்குறானுங்கன்னா, "மச்சான் ஏன் மச்சான் அந்த பொண்ணால உள்ள வர முடியல?" அப்படின்னு யோசிக்கும்போதே, அந்த பையன் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கான். என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பசங்கலாம் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கோவில் மாரியே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. எல்லா பசங்களும் பக்தியா இருக்காங்க போல. அவங்கவங்க குலதெய்வம் சாமிய வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க பசங்க வந்துட்டு சின்ன சின்னதா ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள சாமி ஏன்னா பசங்க பேச்சுலர் ரூம்னா ஒரு ரூம் மட்டும் தானே இருக்கும். அதனால அந்த ரூம்குள்ள தான் அந்த சாமி ஃபோட்டோலாம் இருக்கிறதுனால, மேபி அந்த சாமி ஃபோட்டோ இருக்கிறதுனால அந்த ஆத்மாவால வர முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பசங்க என்ன பண்றாங்க, அந்த சாமி கிட்ட இருந்து விபூதி எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட நெத்தியில வந்துட்டு அப்படியே வச்சு விட்டுருந்தாங்கங்களாம். வச்சு விட்டு அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்து ஆப்போசிட்ல அங்க ஒரு ஆத்மா இருந்த மாரி யாரையுமே காணோம். அங்க நின்னுட்டு இருந்த பெண்மணியும் காணோம். இந்த பையனும் டக்குனு வந்துட்டு விழுந்து எந்திக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, "என்னாச்சு மச்சான்? ஏன் மச்சான் வந்துட்டு என் கை காலெல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி அந்த பசங்க கிட்ட அவன் கேட்கறானாங்க. கேட்டதுக்கப்புறம் இவன் உண்மையிலே நார்மலா பேசுறானா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாரி சொன்ன முடிவு பண்ண பசங்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான். நீ வந்துட்டு தூங்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பையன வந்துட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு நைட் வந்துட்டு கெட்ட அவுத்து விட்டுட்டு, கதவ வந்துட்டு ஃபுல்லா வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு, அந்த பசங்க வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்களாங்க. தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னா, நைட்டு பிளான் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு சாமியார போய் மீட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சாமியார்ட்ட புக்கிங் பண்ணி வாங்கிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட எப்படியாச்சும் ஒரு ஏமாத்தி கூட்டு போணும் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்ணி, அடுத்த நாள் காலையில ஆனதுக்கப்புறமே என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட எழுப்பி இந்த மாரி ஒரு ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த பையன ஒரு கேப்ல வந்துட்டு புக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு எஸ்யூவி புக் பண்ணிடுறாங்க. ஒரு ஐ திங்க் வந்துட்டு மாருதி சுசுக்கியோட எர்டிகா கார் இருக்கு பாருங்க. அந்த கார வந்துட்டு ஆப்ல புக் பண்ணிட்டு, பசங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார நோக்கி பார்க்க போறாங்களாங்க. அப்படி போய் அந்த கோவில்ல இறங்குனதுக்கு அப்புறமே என்ன ஆயிருது, அவ்வளோ நேரம் சாந்தமா இருந்துட்டு இருந்தவன், "என்ன எங்கடா கூட்டு போறீங்க? என்ன எங்கடா கூட்டு போறீங்க?" அப்படிங்கிற மாரி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிருதானாங்க. கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிருது, அங்கருந்து சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பேசி அந்த சாமியார கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், "உள்ள வா" அப்படிங்கிற மாரி அந்த சாமியார் கூப்ட்டுருக்காராங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த பசங்கலாம் வந்துட்டு சேர்ந்து அவன் உள்ள வர மாரி தெரியல. அதனால நெறைய பசங்க வந்திருக்கானுங்க இல்லையா? மொத்த ரூம்மேட்ஸும் சேர்ந்து அந்த பையன அப்படியே ரூம்குள்ள அதாவது அந்த கோவிலுக்குள்ள தூக்கிட்டு கூட்டிட்டு போறாங்களாங்க. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பயங்கரமா ஆக்ரோஷமா கத்திட்டு கையும் காலையும் விரிச்சுட்டு ஒரு மாரி பைத்தியம் புடிச்ச மாரி அந்த பையன் கிஷோர்ங்கிறவன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அப்புறம் அந்த பூசாரி அந்த கிஷோருங்கிற பையனுக்கு வந்து திருநாறு போட்டு தண்ணி எறிஞ்சு அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சு, "நீ யாரு? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த பையன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே முந்தின நாளே போயிட்டு அந்த பசங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நடந்த ஆல்ரெடி அந்த எந்த இடத்துக்கு போனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. சொன்னதுனால இந்த பூசாரிக்கு இப்போ ஓரளவு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னு, "இங்க பாரு, நீ இந்த பையனுக்கு என்னென்ன தொல்ல பண்ண? நீ யாரு? எங்க இருக்கிற? உன் குடும்பம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கு? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ ஒழுங்கா ஒத்துக்கலன்னா, நீ வாழ்ந்துட்டு இருக்க இடத்த வந்து நாங்க வந்து அழிச்சிட்டு போயிருவோம்" அப்படிங்கிற மாரி அந்த பூசாரி மிரட்டியிருக்காராங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த ஆத்மாவும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்குது. வந்தது மட்டும் இல்லாம, தனக்கு நடந்த கொடுமைகள அப்பதான் அந்த ஆத்மா சொல்ல ஆரம்பிச்சிருக்குதாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரியுது. ஸோ அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தன்னுடைய குடும்பத்தோட அந்த வீட்ல தான் பயங்கரமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்களாம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன இருக்குதுன்னா, அந்த பொண்ணு ஒரு பையன வந்துட்டு பயங்கரமா லவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெலிவரி ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கானாங்க. ஸோ, அப்ப அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஆள் இல்லாத டைம்ல வந்துட்டு என்னன்னா, இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறத வழக்கமா வச்சிருக்கிறான். ஸோ, அப்படி எல்லாம் நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுடைய ஃபேமிலியோட மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல மொத்த குடும்பமே இறந்து போயிருக்காங்களாம். அதுவும் அவங்க வீட்டுக்கு கிட்ட உள்ள அருகாமையில் உள்ள ரோட்ல இறந்துருக்காங்களாம். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வீட கிராஸ் பண்ணணும்னா ஒரு ஜங்ஷன் இருக்கும். அத கிராஸ் பண்ணி தான் வீட்டுக்குள்ள வரணும். அப்படி இவங்க வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல வந்து லாரிக்காரங்களோ யாரோ வந்துட்டு முட்டி இவங்க மொத்தமா குடும்பமே ஸ்பாட் அவுட் ஆயிருக்காங்களாங்க.
ஸோ வீட்டுக்கு கிட்ட ஆனதுனால என்னன்னு தெரியல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க இன்னுமே அந்த வீட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த ஆத்மா சொல்லியிருக்குது. சரிம்மா நீ சொல்றதெல்லாம் ஓகே. பட் எதுக்கு இந்த பையன இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி தொல்ல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்ப தான் அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னா, "நான் பல டைம் இந்த மாரி ட்ரை பண்ணேன். பட் யாருமே எனக்கு கிடைக்கல. இவன் மட்டும் தான் வந்துட்டு நம்பி வந்துட்டு என்ன தேடி வந்தான். ஸோ அது மட்டும் இல்லாம இவன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது. நான் லவ் பண்ண பையனும் பார்த்தீங்கன்னா, இவன மாதிரி தான் இருந்தான். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்ப இவன லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதனால இவன் எனக்கு தான் சொந்தம். இவன விட்டு நான் போமாட்டேன். ஸோ யாரும் என்ன விட்டு இவன பிரிக்க நினைக்காதீங்க. ஸோ நான் இவன கூட்டிட்டு இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்க வீட்டுக்கே போயிருந்தேன். தயவுசெய்து எங்கள விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி இந்த ஆத்மா சொல்லியிருக்குதாங்க. ஸோ இத கேட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக் ஆயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பூசாரி என்ன சொல்றாரு, "ஏம்மா நீ பிராக்டிகலா தான் பேசுறியா? ஸோ என்னன்னா ஒரு நீ இறந்து போன ஒரு ஒரு ஆவி உயிரோட இருக்க ஒரு பையன் கூட வாழணும்னு நினைக்கிறியே தப்பு இல்லையா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, "நான் வாழணும்னு நினைக்கல. ஆல்ரெடி நான் அவன் கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு" சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "ஆமாய்யா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்களாங்க. வீடியோ காமிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது. ஓகே. அதாவது அந்த ஆத்மா இவன மயக்கி, ஸோ இந்த ஆத்மா உயிரோட இருக்கிற மாரியே வந்துட்டு பிம்பத்த இந்த நபருக்கு கிரியேட் பண்ணி, இந்த நபர் ஆக்சுவலி என்னன்னா, இந்த நபருக்கு உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு மேல வந்துட்டு லவ் வர மாரி ஒரு 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 விஷயத்த அந்த ஆத்மா கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த பூசாரிக்கு புரிய வந்து, "நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் இதெல்லாம் பிராக்டிகலா சாத்தியமே இல்ல. தயவுசெய்து இந்த பையன விட்டு போயிரு" அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஆத்மா எந்த பேச்சையும் கேட்காத ரீசனால வலுக்கட்டாயமா அந்த ஆத்மாவ பார்த்தீங்கன்னா, இவருடைய மந்திர சக்திகளால அந்த ஆத்மாவ இவர் விரட்டி அடிச்சிருக்கிறாராம். விரட்டி அடிச்சது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, "இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அந்த பையன் அந்த வீட்டு பக்கம் போகாம இருந்தா தான் அந்த பையனோட உயிருக்கு ஆபத்து அதாவது ஆபத்து கிடையாது. ஸோ திரும்பியும் அந்த வீட்டு பக்கம் அவன் போனான் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆத்மா இவன திரும்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆத்மா பிடிக்குதோ இல்லையோ, அது சம்மந்தப்பட்ட வேற ஏதாச்சும் ஆத்மா அந்த வீட்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இவனுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பையன் ஒரு வேள உண்மையிலேயே அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருந்தா, அது இன்னும் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா வந்துட்டு திரும்ப அந்த பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி போகறதுக்கு இந்த பையனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ, அதனால என்ன பண்ணிருங்க பெட்டரு இந்த பையன சென்னைய விட்டே காலி பண்ணி, அவனுடைய சொந்த ஊர் எது அப்படிங்கிறத கேட்டு, அவங்களுடைய ஊர்ல அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லி, அவங்க குலதெய்வம் கோயில்ல ஒரு பூஜை பண்ணி, அவங்க ஊர்லயே வச்சுக்க சொல்லுங்க. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் அந்த பையன சென்னைக்கு வர சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த அதாவது அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாங்க. அத சொன்னத கேட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பையன இப்போ அவங்களுடைய சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊருங்க கிராமம். அந்த கிராமத்தில தான் அவங்களுடைய சொந்த ஊர் போல. அந்த கிராமத்தில உள்ள அவங்க சொன்ன மாதிரி ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல் பூஜையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், இப்போ அந்த பையன் இதுக்கப்புறம் சென்னை வந்து அந்த டெலிவரி ஜாப் எந்த வேலையுமே பண்ணலையாம். ஸோ அவங்க ஊர்ல தான் சின்னதா ஒரு வேலை வேற ஏதாச்சும் ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரியும், அவர் கூடயே இருந்து அவருடைய நண்பர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய Instagram பேஜ் மூலியமா நமக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இங்க ஆத்மா நல்லவங்களா? இல்ல ஆத்மா மேல ஆசைப்பட்ட இவர் நல்லவரா? கெட்டவரா? இந்த மாதிரி இந்த ஸ்டோரி கொஞ்சம் பல வகையில வந்துட்டு குழப்புற மாரியே இருந்திருக்கும். பட் என்னதான் குழப்புற மாரி இருந்தாலும், உண்மையிலேயே இது ஒரு அமானுஷ்யமான, பயங்கரமான ஒரு உண்மை திகில் ஸ்டோரி அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி அமானுஷ்யமான சம்பவங்கள பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயம் நடந்துருச்சுன்னா, அத நம்மளுடைய Instagram பேஜ் மூலியமா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் லவ் யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அமானுஷ்யமான உண்மை பேய் கதையில வந்துட்டு மீட் பண்றேன். லவ் யூ ஸோ மச். பை பை கைஸ்.